கிரமம் அப்படின்னா அப்படிப்பட்டதான இவனை பத்தி ராமனை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். அதுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு பெரிய மகான் எழுந்துள்ளிருந்தார். அவர் இந்த ஸ்லோகத்துக்கு அற்புதமா நிறைய அர்த்தத்தை சொல்றார். அதனால அதுல ஒரு 5-6வது பார்க்க வேண்டாமா? அகம் வேத்மி மகாத்மானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் தசரதனை பார்த்து சொல்றாரா, இவனுடைய யோகியதை இல்லாத தன்மையை வேணா நீ சொல்ல முடியும், அவனுடைய யோகியதை என்னங்கிறது எனக்கு தெரியுங்கிறாரோ விஸ்வாமித்திரர். அகம் வேத்மி மகாத்மானம், நீ புறக்கண்ணால பாக்குறப்பா தசரதா, அதனால மூலக்கண்ணு தானே இது, புறக்கண்ணால பாக்குறவனை நீ புரிஞ்சுக்க முடியாது, அகக்கண்ணால பார்க்கணுங்கிற ஆழ்வார் குறிப்பிடுற. நெஞ்சென்னும் உட்கண்ணால் காணும் உணர்ந்துங்கிற 100 கண்ணு இருக்குங்கிற, ஹிருதயத்துல ஒரு கண்ணு இருக்குங்கிற, அந்த கண்ணால பார்க்கணுங்கிற. அது மாதிரி கையும் வில்லுமா இருக்கக்கூடிய நீ உனக்கு தெரியாதுப்பா, ஆனா நாங்க கையும் புல்லுமா இருக்கோம், அனவரதமும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு தான் தெரியுங்கிற. நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்க, உனக்கு ராமனை பத்தி புரியாது, நாங்க தர்பாசனத்துல உட்கார்ந்து இருக்கோம், தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு தான் தெரியும். நீ நாட்டு மக்கள்னால எல்லாரும் உன்னை சேவிக்கிறா, நீ ஆசீர்வாதம் பண்ற, ஆனா எங்களை போல இருக்கிறவா நாங்க எங்களுடைய மகான்களை போய் சேவிச்சு காலக்ஷேபம் கிரகிச்சுட்டு அதனால நாங்க பெருமாள் அவர்களுக்கு காட்டி மந்திரோபதேசம் பண்ண காட்டி கொடுக்க எனக்கு ராமன் பெருமாத்மா பரமாத்மான்னு தெரியுதுங்கிறாராம். அதனால உனக்கு தெரியாது. நீ அர்த்தம் காமம் அப்படிங்கிற 2 விஷயத்துக்காக நீ யாகம் பண்ற. பணம் வேணும்னா ஒரு யாகம் பண்றது, அது மாதிரி உனக்கு புத்திரன் வேணும்னா புத்திரகாமேட்டி யாகம் பண்றது. ஆனா நாங்க அப்படி பண்றவா இல்ல, தர்மம் மோட்சம்ங்கிறதுக்காக யாகம் பண்ணக்கூடியவா. அதனால எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது. உனக்கு ராஜச குணம் தமோ குணம் மாறி மாறி வருது, ஆனா எங்களுக்கு சத்துவ குணமே நிறைஞ்சிருக்கு. அதனால புரிஞ்சுக்கோ, அவனை நீ அனுப்பு அப்படின்னார். நான் முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார். கடைசியில அப்புறம் அங்கேருந்து அவர் குலகுரு வசிஷ்டர் வந்தார். அவர் அமுச்சு வைங்கோ, நிறைய க்ஷேமங்கள்லாம் ஏற்படும், எந்த விதமான குறையும் இருக்காது. மகான்கள்லாம் நல்லது சொல்ல மாட்டா, சுபத்தை ஏற்படுத்த சொல்ல மாட்டா, சுபசி சீக்கிரம் ஏதோ ஒரு காரணமா கூப்பிடுற, அனுப்பிச்சு வைங்கோன்னார். உடனே ஆச்சாரியின் வார்த்தையை உல்லங்கனம் பண்ணாம அதை மறுக்காதபடிக்கு உடனே ராமா நீ போயிட்டு வா அப்படின்னாரு. ராமான்னு உடனேயே யாரு வந்தாலும் கூட உடனே லட்சுமணன் வந்துட்டாலும், ராமான்னு கூட்டாலே லட்சுமணன் வந்துட்டாலும். 2 பேரும் சேர்ந்துதான் இருப்பாளாம். ஏன்னா பகிப்பிராண இவாபரகான்னு வால்மீகி ராமாயணம். ராமன் உண்டால் இளைய பெருமாள் சாப்பிடுவான், ராமன் உறங்கினால் இளைய பெருமாள் லட்சுமணன் உறங்குவான் அப்படின்னு இருக்கான். அதனால பிறக்கத்தையே குழந்தை லட்சுமணன் அழுதுண்டே இருந்தானோ, தனியா எங்கேயோ விட்டுருந்தா பெரிய அரண்மனை வழியோ. உடனே குழந்தை அழுதுண்டே இருக்குன்னு அவன் அம்மா எல்லாம் சொன்னானாம். அப்ப சொன்னாரா மகாத்மா வசிஷ்டர், ஏன் அழுதுன்னு இருக்கான்னு. அவன் அங்க எழுதிட்டே இருக்காங்க, அவனை ராமனுக்கு பக்கத்துல விடு அப்படின்னாராம். ராமனுக்கு பக்கத்துல விட்ட உடனே அழுகில் அடிச்சுட்டாராம். இனிமே ராமனுடைய இருக்கட்டும் அப்படின்னு 2 பேரும் இப்ப ராமலட்சுமணால பிரிக்க முடியாம கடைசி வரைக்கும் இருக்கா. என்ன அப்படி ஒரு கைங்கரியம் பண்றாராம். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம் நீழ்கடலுள், என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமடையாம் திருமாலை கரவுங்கிறார் ஆழ்வார். அப்படி ஒரு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தை, எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் ராமனுக்குன்னா அப்படி கைங்கரியம் பண்ணக்கூடியவனா அந்த இளைய பெருமாள் அப்படின்னு. அதனால அப்படி ராமன் கூட்ட உடனே 2 பேரும் சேர்ந்து வந்துட்டாலும். வந்த உடனே அப்பா சொல்ற தசரதன், அப்பா இவர் பேரு விஸ்வாமித்திரர்னு பேரு, இவரோட போ, இவர் வசிஷ்டர் எப்படி நீ பாவிப்பியோ, அவருக்கு எவ்வளவு மரியாதை பண்ணுவியோ அதோட நடந்துக்கோ, அவர் சொன்னதை கேளுட்டார். உடனே இவனும் கிளம்பி ராமலட்சுமணா 2 பேரும் அப்பாவை பிரதட்சண நமஸ்காரங்கள் பண்ணி வசிஷ்டரை சேவிச்சுட்டு விஸ்வாமித்திரனோட கூட கிளம்பிட்டான். கிளம்பி கிடு போறா. குழந்தை வருதான்னு பார்க்க வேண்டாமா? அவர் பார்த்துக்கு ரிஷி தானே, அவர் காட்டுலாம் நடந்து பழக்கம், மர திருவடி போட்டு இருக்காரு. பாவுக்க டக்கு டக்கு கடக்குன்னு நடந்து கிடு வேகமா போயிட்டாராம். ரொம்ப தூரம் வேகமா போயிட்டு 1.5 யோஜனை தூரம் போயிட்டாராம். போயிட்டு அப்புறம் பார்த்தா குழந்தைகள் வருதான்னு திருப்பி பார்க்கறாராம். 2 குழந்தையும் கையை போத்துட்டு 12 வயசு பாலகன் கிடுன்னு ஓடி வருது. இவர் பெரிய கால பெரிய உயரம் கிடுன்னு நடந்து விடுறாரு. குழந்தை வரணுமோ இல்லையோ, அது குடு மெதுவா ஓடி வருது, 2ம் கையை போத்துட்டு ஓடி வருது. ஏன் அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பி பார்க்காதவன் ஏன் அவ்வளவு அவசரமா போவானேன்னா, தசரதனுக்கு மனசு மாறி அதையாவது சேவகால அரிச்சு மறுபடியும் கூட்டுன்ற போறான், மறுபடியும் இவனை போராடி கூட்டுறதுக்குள்ள போதுன்னு ஆயிட போறதுங்கிறதுக்காக ஓடினாராம்.
அல்லது எங்க குருநாதர் சொல்லுவார் இதெல்லாம்